ஆம். வணக்கம் நண்பர்களே. ஆ அதாவது நல்லவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி ரிஸ்க் எடுத்து வர்றதே பெரிய விஷயம். அதில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சிரித்து பேசுறது, சேர்த்து வச்சு பேசுறது, கேவலமாக பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான கேவலமான செயல். அதாவது நம்ம நான் பொதுவாக சொல்கிறேன், இஸ்லாம் வச்சு சொல்லலை. நம்ம இஸ்லாம்லேயே சொல்லியிருக்கு, ஒரு பெண்ணையும் ஒரு ஒரு பொண்ணை வந்து குறை சொல்றதா இருந்தால் 4 பேரை சாட்சிக்கு கொண்டு வாங்க. அவங்க 4 பேர் உண்மை சாட்சியாக இருக்கணும். அவங்க உண்மை சாட்சியாக இருந்து நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த பெண்ணை குறை சொல்கிறதுக்கே, அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கே அனுமதி இருக்கு. இது இஸ்லாம் சொல்கிறது. ஒரு பொதுவான மனிதாபிமானத்தோடு நம்ம எப்படி யோசிக்கணும்னா, அந்த இது வந்து நான் ஒரு சக நடிகருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் பேசலை. ஒரு பொதுநலமான சிந்தனை மக்களுக்கு வரணும். அது இந்த காலத்தில் பொதுநலமான மக்களுக்கு சிந்தனை வரல. வெளிப்படையாக பார்த்துட்டு நம்பிக்கிட்டு அவங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவர் மேலே தப்பு இல்லைன்னு அவர் வந்து பேச வேண்டியதானே, இப்படிலாம் சொல்லிட்டு கிடக்காங்க. முதல்ல என் மேலே தப்பு இல்லைன்னா எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் இதுக்கு 4 பேர் போய் நிரூபிக்கணும்? எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. புரியுதா? ஸோ இப்படி தான் மைண்ட் செட் வெற்றியாளர்களுக்கு இருக்கும். யார் வெற்றியாளர்களாக ஆகணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேலே விமர்சனங்கள், கிரிட்டிசிசம் எல்லாமே வரும். அவங்க ஒவ்வொன்றுக்கும் போய் நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது, நான் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு நிறைய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. மைக்கை பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டு போய் கேள்வி கேட்கலாம். ஆனால் அதுக்கெலாம் அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 2 பேரும் ஒன்றா வராங்க சொன்னால் அவங்க வந்து தப்பான ரிலேஷனில் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல போட்ட பெட்டிஷனே ஒரு உண்மையான பெட்டிஷனான்னு தெரில. அந்த பெட்டிஷனில் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, லூப் ஹோல்ஸ் இருக்குது. அந்த பெட்டிஷனுடைய சைனில் சங்கீதான் நேமுக்கு பதிலாக நித்யான்னு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதில் வருஷத்தை பார்த்தீங்கன்னா 2025 போட்டிருக்கு. அது பேனாவால் யாரோ 2026 மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இத்தனைக்கும் விஜயோடைய பர்சனல் காடு, பர்சனல் ஜிம் காடு, அவர் சீக்கிரமே நேரம் வரும், ரூமர்ஸுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுவோம் சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஆதாரம் இல்லாமல் யாரையும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லவும் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க ஒரே காரில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரே காரில் வரல, அவங்க ஒன்றா நடந்து வந்தாங்களே தவிர, அவர் வேறு காரில் போகிறாரு, இவங்க வேறு காரில் போகிறாங்க. தனித்தனி காரில் போகிறாங்க, நடந்து தான் ஒன்றா வராங்க. அப்படியே வந்தால் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம். அது உடனே ஒரு தப்பான நேம் வச்சு தான் இப்படி பண்ணணுமா? ஒருத்தருடைய கேரக்டரை நம்ம முடிவு பண்ண முடியாது. ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்குங்கிறத வந்து இறைவன் தான் அறிஞ்சவன். ஒருத்தருடைய மனசில் வந்து நம்ம கிளர்ச்சிலாம் பார்க்க முடியாது, பிளந்துலாம் ஒருத்தருடைய மனசை பார்க்க முடியாது. அதனால் அவங்க ஒரு வேளை விவாகரத்து பண்ணுறதாவே இருந்தால் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரணும், ஜட்ஜி விசாரிக்கணும். உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம்தான் தனுஷும் அவங்களோட மனைவியும் பிரிஞ்சாங்க, ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவங்க பிரிஞ்சாங்க, ஜெயம் ரவி அவங்களோட மனைவி பிரிஞ்சாங்க. இது எல்லாமே கோர்ட்டு மூலமாக கேஸ் நடந்து விசாரணை நடந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்தது. அது ஜெயம் ரவி கேஸில் என்ன நடந்தது, அவங்க கனிஷ்கா அவங்களோட தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட மனைவி குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் ஜெயம் ரவி சொன்னார், கனிஷ்கா என்னுடைய தோழி மட்டும்தான், ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படியே சொல்கிறாங்க. இது ஜெயம் ரவியோட மனைவி ஏற்றுக்கல, டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். நம்ம மேலே எந்த தப்பும் இல்லாத நேரத்தில் நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சவங்க நம்ம கூட இருந்தால் போதும், புரியாதவங்க நம்மளை விட்டு போனால் போதும். அவ்வளோதான், சிம்பிள். அதனால் நான் கேட்குறது, ஆதாரம் இல்லாமல் யாரும் எதுவும் பேச தேவையில்லை. ஒருத்தர் நல்லது செய்ய வராங்கன்னா அவங்க நல்லதை மட்டும் பாருங்கள். அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களில் ஆதாரம் இல்லாமல் தலையிடக்கூடாது. ஒன்றா சேர்ந்து வராங்கன்னா தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க நம்மளாம் நினச்சிட்டு பேசக்கூடாது. அதுக்கும் ஆதாரம் வேணும்.
இப்படியே ஒரு ஒருத்தர் ஒரு நல்லவர் ஒரு நல்லது செய்யணும்னு கிளம்பி வர்றவங்க மேலே எல்லா விமர்சனங்களும் வரும். எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் வருவார். கடைசியாக எதிரிகள் கை வைக்கக்கூடிய ஆயுதம்னா பெண்கள். பெண்களை வச்சு இவரோட நேமை கெடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு, இது இப்போ இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் அப்படி பெண்களோட நேமை வச்சு மாட்டி விட்டு கெடுத்துடலாம்லாம். ஆனால் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய மைண்டு ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா, மனசு ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மனசுக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவர் தப்பானவரா இல்லையான்னு. உங்கள் மனசு உண்மையை சொல்லும். அதன்படி செயல்படுங்க. ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச வேண்டாம். யாருடைய பேச்சையும் கேட்க தேவையில்லை. ஃபைனலாக ஒன்று, என் மேலே தப்பு இல்லைன்னா எதுக்கெடுத்தாலும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என் மேலே தப்பு இல்லைன்னா நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, திங்க் அபவுட் இட்.